பிரைஸ் த லார்ட். என் பேர் சூசன்ங்க. நான் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டவரோட 2ஆம் வருகை குறித்து சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, நான் முழுக்க இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்கள் வீட்டில் 10 குழந்தைங்க. அதனால் நான் 10ஆவதா பிறந்தனால எனக்கு பார்வதின்னு பேர் வச்சாங்க. அப்போ நான் அந்த சின்னதுலேயே வந்து கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் 7ஆவது படிக்கும்போதுலேருந்து நான் உண்ணாவிரதமும், மௌன விரதமும் இருப்பேன். வெள்ளிக்கிழமையும், திங்கட்கிழமையும். இந்த மாதிரி டைமில் நான் கோயிலுக்கு போய் அங்கே விளக்கு போடாமல் நான் சாப்பிட மாட்டேன். வீட்டில் இருந்தாலும் பூஜை ரூம்லேயே தான் எப்பவுமே இருப்பேன். அந்த ஃபோட்டோங்களுக்கெல்லாம் பூ போட்டு அங்கே பாடிட்டு இப்படி தாங்க பட்டை போட்டு அந்த ரூமுக்குள்ளேயே இருப்பேன். அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக அதில் ரொம்ப ஆழமாக போயிட்டேன். போயிட்டு இந்த கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு ஒரு பாம்போட ஆவி வந்து எனக்குள்ள வந்தத பார்த்தேன். அப்ப அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவேன். கொஞ்சம் அந்த 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 டைம்ல வந்து அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவேன். எனக்குள்ள என்னன்னு தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக நிலத்துல அப்படியே ஊறி ஊறி எனக்கே என் ஞாபகம் இல்லாம எங்க போணும்னு நெனச்சாலுமே என் ஞாபகம் இல்லாம சீக்கிரமா படுத்து எங்க போனாலும் ஊறி ஊறி போயிருவேன். புல்லு மட்டமோ, இந்த மாரி மண் தரையோ எந்த தரையா இருந்தாலும் படுத்து அப்படியே ஊறிட்டு போயிருவேன். அங்க இருக்கிற முள்ளு, கல்லு எல்லாமே குத்தி உடம்பு பூரா ரத்தமா இருக்கும். யாராவது என்னை எழுப்பி விட்டா தான் என் ஞாபகம் வரும். அதுவரைக்கும் என்னோட ஞாபகம் எனக்கு இருக்காது. அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் அந்த டைம்ல பாலு, முட்டை தாங்க சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் பக்கத்துல இருக்கிற கோயிலுங்களெல்லாம் அங்கேயே ஊறிட்டு போய் அந்த சிலை மேல ஏறி உட்காந்து அங்க வரவங்களுக்கு வாக்கு சொல்லிட்டு இருப்பேன். வாக்கு சொல்லி அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த திருநீர் மந்திரிச்சு குடுக்கறது அந்த மாரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கோயில்ல வந்து இது சாமின்னு சொல்லி எனக்கு அந்த மாலை போட்டு அந்த மரியாதைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்குள்ள வந்து ரொம்ப ஒரு இருள் அடைஞ்ச மாரி ஒரு பயம். அந்தகாரம் சூழ்ந்த மாரி அடுத்த நிமிஷம் செத்துருவோம், அடுத்த நிமிஷம் செத்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் என்ன சூழ்ந்திருந்துச்சு. உடம்பு பார்த்தீங்கன்னா, அப்படியே எலும்பு அப்படியே நொறுங்குற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும். என் கை பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல இப்படியே தான் இருக்கும். அப்போ வந்து நான் டாக்டருங்கிட்ட கூட்டிட்டு போனாங்க வீட்ல. அவங்க சொன்னாங்க நரம்பு மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு 3 மாசம் இந்த கையில மாத்தி மாத்தி ஊசி போட்டாங்க. அந்த நரம்பு சரியாகட்டும்னு சொல்லி. ஆனா அது சரியாகலங்க. அப்புறம் இந்த மாரி பாம்பாட்டவே பிஹேவ் பண்றதுனால, அவங்க வந்து சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபைலா போட்டு குடுத்துட்டாங்க. இப்படியே நாள் போக 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 எனக்குள்ள ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சுங்க. இந்த மாரி டைம்ல ஆண்டவர பத்தி, ஏசப்பாவ பத்தி யாராவது சொன்னா, நான் கேட்கவே மாட்டேன். மத மாற்றம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துருவேன். அப்ப டிவில வந்தா கூட அத நான் கேட்க மாட்டேன். ஆஃப் பண்ணிருவேன். கடைசியில ஒரு 7, 8 வருஷம் முடியும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலவீனம் ஆயிட்டேன். டாக்டருங்க சொல்லிட்டாங்க, "இது பொழைக்காது. ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருச்சு. ம செத்துரும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் வந்து மரிச்சா எங்க போவோமோ அப்படின்னு சொல்லி பயத்துல கட்டில்ல படுத்து அந்த படுத்த நிலைமை ஆயிட்டேன். அந்த கட்டில்ல படுத்த மேனிக்கு அப்படியே அழுதுட்டே கண்ல தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த மாரி படுத்த நிலைமையில அழுதுட்டு இருக்கும்போது, ஒரு குரல் கேட்டுச்சுங்க. "நீ என்கிட்ட வாம்மா. நான் உன்ன காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா எப்படி ஒரு குழந்தைய கூப்பிடுவாங்க. அந்த அன்போட அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுச்சு. அப்போ வந்து யாரோ நம்மகிட்ட பேசுறாங்களே யாருன்னு தெரியலையேன்னு 2 நாள் வரைக்கும் அந்த குரல் வந்து மீண்டும் மீண்டும் எனக்கு தெளிவா கேட்குது. அப்ப 2 நாள் முடிச்சுட்டு நான் "ஏசப்பா நீ என்கிட்ட வாம்மா, நான் உன்ன காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லி தெளிவா பேசினாரு. அப்பதாங்க நான் முடியாத நிலைமையில கட்டிலேருந்து மெதுவா இறங்கி முட்டிக்கால் போட்டு, "ஏசப்பா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால முடியல. என்ன காப்பாத்துங்கன்னு" கத்தி கத்தி ஒரு 1/2 ஹவர் அழுதுட்டேங்க. அழுது முடிக்கும்போது, எனக்குள்ள இருந்த அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கின மாரி நீங்கிருச்சுங்க. நீங்கின அந்த ஃபீலிங் நல்லா எனக்கு தெரிஞ்சுச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு ரீஃப்ரெஷ்மென்ட் வந்துட்டு, "நம்ம எதுக்கு சாகப்போறோம்? நமக்குள்ள எல்லாமே நார்மலா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நானே எந்திரிச்சுட்டு, அ அந்த அன்னைக்கு எங்க வீட்ல இருந்த எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். அம்மா கடைக்கு போயிருந்தாங்க. வந்து கேட்டாங்க, "எப்படி இப்படி இப்படி போகும்போது இப்படி இருந்த, வரும்போது இப்படி நல்லா இருக்கிறியே" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "ஜெபிச்சேம்மா. இப்ப எனக்குள்ள தைரியமா இருக்குது. நான் சாக மாட்டேன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொன்னேன். அம்மா சொன்னாங்க, "பரவால்ல. எந்த கடவுளா இருந்தாலும் பரவாயில்லன்னு" சொல்லி பக்கத்துல ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவங்ககிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, "ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து எல்லாம் ஜெபம் பண்ணலான்னு" சொல்லி, அவங்க வந்து ஒரு 4, 5 பாஸ்டர கூப்பிட்டு நாங்களும் போய் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சோங்க. ஜெபிச்சு கடைசி நாள் அந்த உபவாசம் முடியிற கடைசி நாள் நைட் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எல்லாம் போராடி எனக்காக ஜெபிச்சாங்க. நானும் ஒப்பு குடுத்தேன். "ஆண்டவரே, இந்த பிசாசு என்ன விட்டு போச்சுன்னா, நான் உங்களையே உண்மையான ஆண்டவர்ன்னு ஏத்துக்கிட்டு, உங்களுக்காகவே நான் என் வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறேன்னு" சொல்லி ஒப்பு குடுத்துட்டேன். அப்ப நைட் 8 மணிலேருந்து காலையில 5 மணி வரைக்கும் ஜெபிக்கும்போது, காலையில 5 மணிக்கு அந்த பிசாசு என்ன விட்டு போனத நல்லா உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெளிச்சம் மாரி எனக்குள்ள வந்தத நான் பார்த்தேங்க. அப்பதான் ஏசப்பா தரிசனமானாரு. அவரு சிலுவையில அடிச்ச காட்சிய அப்படியே பார்த்தேங்க. அப்படின்னா தரிசனம்னு சொல்ல முடியாது. அது நேர்ல பார்த்தேன்.
அவருக்கு இந்த சதையே இந்த இடத்துல இல்லங்க. இந்த இடத்துல சதையே இல்ல. ஃபுல்லா உடம்பு பூரா ரத்தமா இருந்துச்சு. அப்பதான் அவர பார்த்துட்டு, இந்த மாரி ஒரு தேவன் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக ஜீவன குடுத்த தேவன விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ போயிட்டோம்ன்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் ஒரு வெட்கப்பட்டு, இனி நான் உயிரோட இருந்தா ஆண்டவருக்காக, ஏசப்பாக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒப்பு குடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் தாங்க நான் போய் எம்எஸ்சி, பிஎட் முடிச்சு ஒரு ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்க வேலை செய்யும்போது ஆண்டவர் 2017ல என்கிட்ட பேசினாரு. "நீ வேலைய விட்டுட்டு என் சமூகத்துல வந்து உட்காரு. நான் உன்கிட்ட பேசணும். உன் கூட இடைப்படணும்" அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் வேலைய ரிசைன் பண்ணிட்டு 2017லேருந்து 2019 வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தேங்க. அப்ப 2019ல ஜனவரி மாசம் ஆண்டவர் 3 டைம் எனக்கு தரிசனமாகி, "நீ உன்னோட டைம் வந்துச்சு ஊழியத்துக்கு போ" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பதாங்க அதுலேருந்து நான் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் இறங்கி பலத்த காரியங்கள செய்றாரு. ஆண்டவரே பலருக்கு சுகத்த குடுக்குறாரு. ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நெறைய சாட்சிங்க இருக்கிறாங்க. இப்படி நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவர் அநேக டைம் எனக்கு தரிசனமானாரு. இந்த மாரி ஊழியம் செய்ற டைம்ல ஒரு டைம் ஆண்டவர் திடீர்னு ஒரு தரிசனத்த காமிச்சாரு. அந்த ஆவியில போன பாம்பு திரும்பவும் மாம்சமா வந்து என்னைய அட்டாக் பண்ற மாரி. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, "நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இருந்த ரூம்ல 8 டைமு பாம்பு வந்துருச்சுங்க. 8 டைமு. அப்போ நாங்க ஒரே கலர் பாம்பா இருந்தா கூட, நான் இது ஒரு பாம்பு தான் மறைஞ்சு மறைஞ்சு வருது அப்படின்னு நெனச்சிருப்பேன். ஆனா கலர் கலரா பச்சை, மஞ்ச, ப்ரவுனு அப்படின்னு சொல்லிட்டு, கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற கலர்ல வந்துச்சுங்க. பார்த்தீங்கன்னா, அது வரும். வந்துட்டு ஒரு செகண்ட்ல அது மறைஞ்சிரும். அப்ப நான் மட்டும் பார்த்தா கூட, இது நான் தான் இது தப்பா ஒரு மைண்டு நம்மளுக்கு இப்படி தோணுதோ அப்படின்னு நெனச்சிருப்பேன். நான் மத்தவங்களையும் கூப்பிட்டு காமிப்பேன். அது இருக்கும். அது இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல அது மறைஞ்சிரும். எங்க போகுதுன்னே தெரியாதுங்க. அப்புறம் ஒரு டைம் கடைசியா வந்துச்சு ஒரு பாம்பு. அப்போ வந்து அந்த செல்ஃப் மேல அப்படியே ஊறிட்டு இருந்துச்சுங்க. அது எங்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அத மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்னு வீட்ல யாரும் இல்ல. அந்த டைம்ல நானு ஒரு கட்ட மாரி எடுத்துட்டு அந்த பாம்பு எங்கேயும் விடக்கூடாது. எங்க போகுதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் விடாம, இந்த பக்கம் விடாம அந்த கட்டைய நானு இந்த பக்கம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த பாம்பு வந்து ரொம்ப நேரம் 1 ஹவர் பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் மறைஞ்சிட்டு இருந்துச்சு. கடைசியில அதுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, என் முகத்துக்கு நேரா சீறிட்டு வந்துருச்சுங்க. கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டு, வாய அப்படியே தொறந்துட்டு, நாக்கு வெளிய வச்சுட்டு, முகத்துக்கு நேரா சீறிட்டு வந்துருச்சு. சீறிட்டு வரும்போது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பயமா இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் ஆண்டவர் பக்கத்துல வலது பக்கத்துல நிக்கிறது எனக்கு தெரியுதுங்க. அதனால தைரியமா கர்த்தர் பிசாசை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். பிசாசை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம். சொல்ல சொல்ல அந்த பாம்பு அதோட கண்கள அப்படியே சின்னது பண்ணி வாயெல்லாம் மூடி அப்படியே மயங்கின மேனிக்கு அப்படியே படுத்துருச்சுங்க. படுத்துட்டு உயிர் இருக்கதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே படுத்து சுருங்கி போய் கிடந்துச்சு. அப்ப நான் வந்து நம்ம ஏன் அத தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்காரங்கள வர சொல்லிங்க எடுத்துட்டு போ சொன்னேன். அவங்க வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்துட்டு ஒரு சாக்கு எடுத்துட்டு வந்து அந்த பாம்பு எடுக்கும்போது அவ்ளோ பெரிய பாம்பா இருந்துச்சுங்க. அது கட்டுவிரியன். ரொம்ப பெரிய பாம்பா இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, "இது கடிச்சிருந்தா 1/2 ஹவர்ல உயிர் போயிருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது போயிருச்சுங்க. அப்பதான் நெனச்சேன், அந்த டைம்ல இருந்தா ஆண்டவரோட ரத்தத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது. கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்த ரத்தத்தோட பவர் அந்த அன்னையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எந்த ஒரு பிசாசையும் நம்ம மேற்கொள்ளறக்கு ஆண்டவரோட ரத்தம் நம்மளுக்கு வந்து துணையா இருக்குது. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்காக பிசாசை ஜெயிக்கிறதுக்காக அவரோட ரத்தத்த நம்மளுக்காக சிந்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி உணர்ந்துக்கிட்டேங்க. நம்மளும் இப்போ கர்த்தரோட கிருபையில அவரோட ரத்தத்தினால எந்த ஒரு பிசாசுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லைங்க. ஆண்டவரோட அந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம பிசாச மேற்கொள்ளலாம். இப்பவும் இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது பிசாசோட தொந்தரவு இருந்துச்சுன்னா, ஆண்டவரோட ரத்தம் நம்மள பாதுகாக்கும். அவரோட ரத்தத்தினால அந்த பிசாச மேற்கொள்ளலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம ஆண்டவரோட ரத்தத்த விசுவாசிச்சீங்கன்னா போதும். ஆண்டவர் உங்களோட இருந்து அந்த பிசாச ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வல்லமை குடுப்பாரு. தொடர்ந்து நான் வீடியோ போடுவேங்க. நீங்க கண்டிப்பா பார்த்து பலனடைங்க. ஆமென். ஹல்லேலூயா.